Hello friends, welcome back to our channel. In the vlog la engaloda Valentine's Day eppadi pochu அப்படினா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேங்க. So மத்தியானம் லஞ்ச் ஆரம்பிச்சாச்சு. என்ன லஞ்ச்னு பாத்தீங்கன்னா பிரகாஷ்க்கு பிடிச்ச காலிஃப்ளவர் பஜ்ஜியும் ஸ்பைசி பீனட் நூடுல் தான் பண்ணிட்டு இருக்கேங்க. So காலிஃப்ளவர் பஜ்ஜிக்கு ஆல்ரெடி நான் 1 hour முன்னாடி எல்லாம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்க்குள்ள வச்சாச்சு. So இப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் இத ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன்னா அவங்க பாட்டுன்னு ஸ்டார்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 10 minutesல வந்து நூடுலும் ரெடி ஆயிடும். காலிஃப்ளவர் பஜ்ஜி மேரினேட் பண்ணும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. இதோட டீடைல் ரெசிபி வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் வந்து டீடைல் ரெசிபி போடுறேன். ஸ்பைசி பீனட் நூடுலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 tablespoon சோய் சாஸ், 1 tablespoon ஹனி. உங்களுக்கு ஹனி வேண்டானா நீங்க 1 tablespoon சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 tablespoon பீனட் பட்டர் அண்ட் ஹோய்சன் சாஸ் அண்ட் சில்லி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரெண்டுமே இல்லாததுனால நான் வந்து டொமேட்டோ கெச்சப்பையும் சில்லி ஃப்ளேக்ஸ்லையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் 1 tablespoon ரைஸ் வினிகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த பீனட் பட்டர் தான். ஸோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து நூடுல்ஸ் ஆல்ரெடி பாயில் பண்ணி அதை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பேனில் வந்து ஆலிவ் ஆயில் விட்டு சாப் பண்ண கார்லிக்கை ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுறதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸ், ஒரு ஆனியன் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிக்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் க்ரன்ச்சியாக இருந்தாவே நல்லாயிருக்கும். ஸோ கேரட்ஸ், பெல் பெப்பர், அதுக்கப்புறம் ரெட் கேப்சிகம் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என் வீட்டில் இருக்கிற காய் இவ்வளோ தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ராக்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது காலிஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கேபேஜும் ஆட் பண்ணிக்கலாம். பட் வீட்டில் வந்து இந்த 3 இது தான் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட் வந்து ஒரு tablespoon ஆட் பண்ணிவிட்டு பெப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஏன்னா வெறும் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் மட்டும்தான் வந்து இதில் காரமே. பிகினிங்கில் ஒரு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பீனட் அண்ட் சாஸ்லாம் அந்த டொமேட்டோ கெச்சப்லாம் போட்டு அந்த சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 5 minutes நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமான ஸ்பைசி பீனட் நூடுல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹொய்சன் சாஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணி பாருங்கள். வீட்டில் அது இல்லாதனால நான் சில்லி ஃப்ளேக்ஸும் டொமேட்டோ கெச்சப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நூடுல்ஸோட இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜியோட நான் எங்களோட லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். ரொம்ப யம்மியான லஞ்சுங்க, செம்மையாக இருந்தது. பிரகாஷ்க்கும் ஆரத்துக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் வந்து லெஃப்ட் ஓவரை வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நைட்டுக்கு வந்து கண்டிப்பாக டின்னர் வெளியே தான் சொல்லிட்டாரு. ஸோ மீதம் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டிஷ் வாஷர்லாம் போட்டலாம். ஏன்னா நைட்டு வந்து போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் அண்ட் டயர்டாகவும் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டிஷ் வாஷருக்குள்ளே போட வேண்டிய டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே லோட் பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து உள்ள டிஷ் வாஷருக்குள்ளே போட முடியாதோ அது எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. அண்ட் ஆரத்துக்கு வந்து 5 நாள் லீவுன்றதுனால அவர் வேறு லெவலில் வந்து பிளான் போட்டு வச்சுருக்காரு. ஒரு நாளைக்கு வந்து அதாவது வேலண்டைன்ஸ் டே வந்து எங்கள் டேவா, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டேலாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி இது மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காரு. இந்த வருஷம் அதாவது 2025 ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா அவனுக்கு விடுற லீவெல்லாம் இப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தே போகிற மாதிரி இருக்குது. இந்த வீக்கெண்டும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. லாங் வீக்கெண்ட் ஆஸ் வெல் அஸ் அவனுக்கு வந்து ஒரு 5 days லீவ் இருக்குது. பட் அந்த லீவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டோருக்குள்ளேயே போகிற மாதிரியே இருக்குது. ஸோ அவன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறேன், நிறைய வந்து இன்டோர் ஆக்டிவிட்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது எவ்வளோ நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் சாப்பிடும்போது தான் நானும் பிரகாஷும் வந்து ஒன்று பேசிகிட்டு இருந்தோம். நம்ம ஏன் வந்து 2018 vlog பண்ண ஆரம்பித்ததை விட 2014 நம்ம கல்யாணம் அப்போவே ஆரம்பிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து என்னெல்லாம் அதாவது என்னதான் நம்ம பேசி நம்ம மெமரியெல்லாம் ரீகலெக்ட் பண்ண நினச்சாலும் அந்தளவு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரீகலெக்ட் பண்ண முடியாது. அங்கங்கே தான்
கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் இருக்கும். இதே வீடியோ ஃபார்மேட்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் உங்ககிட்டயும் இன்னொன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 7 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. 7th anniversary நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். Feb 8th 2018 ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது. ஸோ 7 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களோட அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னடா சவுண்டு மட்டும் கேட்குது? ஓ, உங்கள் அப்பா அந்த ரூம் போகிறாரா? இங்கே வாங்க. நீ தான் எனக்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் தரல, நான் உனக்கு தரேன். ஐயோ இங்கே உட்கார். நான் கூட தரேன். ரெட் கலர்ல நீடா இருக்கிற. ஐயோ போ உட்கார். இந்த உட்கார், உனக்கு கிஃப்ட். உட்கார். என்னடா போடிடா. ஃப்ரம் மீ. இரு. ஐயோ நான் லெஃப்ட்ல கொடுக்குறேன். வெயிட் பண்ண. அதோட நீ வர பாப்பியே. நாங்களாம் வரல யோசிக்க மாட்டோம். இந்த ரைட்ல கிஃப்ட் ஃப்ரம் மீ அண்ட் ஆரித். ஆமா, அது கூட தெரியல நானாக்கு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வா. ஏன் பிட்டி எனக்கே வேலண்டைன்ஸ் டே பிராங்க் அம்மா இல்ல போட்டோ அம்மா. இருமா அது பாரு. என்ன ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கேன், ஆரத்த ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கேன். அதை விட இது பாரு, இது பெரிய கிஃப்ட். அம்மா 10 சவரன். அம்மா நானா 10 சவரன் வளையல். அம்மா நானா 10th anniversary-க்கு 10 சவரன்ல வளையல் வாங்கி கொடுத்தேன். எப்படி இது gift? என்ன ஏடி தங்கம், எப்படி இது gift? ப்ரெஷியஸான எனக்கு உள்ள இருந்தது அதுதான் gift. என்னோட போட்டோ, ஆரத்தோட போட்டோ. என்னம்மா இப்போ நீ நம்ம தர போற? நானா said that ஏ பிட் ஏன் கிட்ட குடுப்பியா? He said that, right? Well, actually I'm supposed to say that because I'm the one who usually gives stuff that. அத உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் நான். வீட்ல இருக்கறத எடுத்து இது நீ கையில போடுறியா இல்ல நான் வந்து hard cover paperback first ever one. சரி, நீ இத கையில போடுறியா இல்ல இத நான் மார்வாடி கடையில வச்சிரவா? ஐயோ இந்த ஊர்ல மார்வாடி கடை கூட கிடையாது. குளிச்சா கையில போட கூடாதோ? இப்போ நம்மளுக்கு gift கொடு. உனக்கு தான் கீவுதுன்ற உன் கையில எல்லாம் சும்மா இது பண்ணாங்க பாரு. இப்போ நம்மளுக்கு gift கொடு. நம்மளுக்கு gift. எனக்கு அம்மா செட் பைய அண்ணா நிம்பல்கி நம்மல்கி. ஏய் செட் பைல no you are. நான் ஆல்ரெடி ஒரு வேலண்டைன்ஸ் டே gift வாங்கி கொடுத்துறேன் பாருங்க. இது வந்து வேலண்டைன்ஸ் டே கிடையாது. எப்போ ஆமா. அப்புறம் தங்க லைட் போடுறீ தங்க. வேலண்டைன்ஸ் டே தான் இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ப்ரீ நியூ இயர் ப்ரீ வேலண்டைன்ஸ் டே gift. இல்ல அது தீபாவளி 2022. இது இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே. தே பாருங்க காதுல ஒன்னு போட்டுன்னு இருக்கா பாருங்க. காதுல என்ன போட்டுருக்கேன் gift. அதெல்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு gift கொடுக்கணும். பேசாம என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு 3 நாள் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வாங்கி கொடுத்துக்கணும். 3 நாள் இது போன வாரம் வாங்குனது. ஒரு வாரம் வெயிட் பண்ணி வாங்கி கொடுத்துக்கணும். அது போன மாசம். உனக்கு அதோ கையில இப்போ இந்த மாசம். No, that was a long time ago. Dunkin Donuts. உன் பையனுக்கு டங்கின் டோனட் போணுமா? Like last year we could go. டங்கின் டோனட்லாம் கிடையாது. போடா. ஏய் வேலண்டைன்ஸ் டே அம்மாக்கும் அண்ணாக்கும் உனக்கு என்னத்துக்கு? Oh, I love you too so much. அப்ப நீ தான் எனக்கு தரணும். No, please just. Arit, you find a girl and ask her to get something for you. No, fine. You too get everything. எனக்கு யார் வாங்கி கொடுக்கறா? நானா? நீ வாங்கி தர எனக்கு? Well, I asked but you say not to go outside. Not to go outside. Oh my. Not to go outside by yourself and get target or else you say சரி போ. சரி நீ கிளம்பு. நீ yourself தானே கிளம்பு. போய் வாங்கிட்டு வா போ. லாஸ்ட் 2-3 டேஸ் பார்த்தீங்கன்னா 30sல தான் இருந்தது இங்கே 30 டிகிரி ஃபாரன்ஹைட்டில். பட் இன்றைக்கி கொஞ்சம் இப்போ வந்து 50 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் இருக்குது. 7 o'clock மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40sல போயிடுது, குளிர ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும் பிளான் பண்ணி. அண்ட் எல்லா இடமும் மோஸ்ட்லி வேலண்டைன்ஸ் டேன்றதுனால
செம்ம க்ரௌடடாக இருக்கும். ஆரத்துக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அதுவுமா ஸ்கூலில் வந்து லீவ் விட்டுருக்காங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு லீவ் கிடையாது, ஸ்டூடெண்ட் ஹாலிடே. இன்றைக்கி அதுக்கப்புறம் மண்டே வந்து பிரசிடென்ட் டே. ஸோ இட்ஸ் அ லாங் வீக்கெண்ட் இங்கே. அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து திருப்பி ஸ்டூடெண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட் ஹாலிடேஸ் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5 நாள் ஜாலியாக வீட்டில் இருக்க போகிறாங்க. நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஜாலியாக தூங்கலாம், காலங்கத்தில் இந்த குளிரில் எழுந்துக்க வேண்டாம், நிம்மதியாக. ஸோ நான் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஆஸ்தான ரெஸ்டாரண்ட் தான் சூப்ரிகாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். எங்களோட ஆஸ்தான ரெஸ்டாரண்ட். ஏன்னா அங்கே போனோன்னா அதுக்கு வந்து லைட்டு போடுங்கம்மா. சூப்ரிகாவுக்கு வந்து போய் உட்காருங்க. சூப்ரிகாவுக்கு வந்து ரிசர்வேஷன் தேவையில்லை, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். மிச்ச எல்லா ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணி ஆகணும். அண்ட் பிரகாஷ்க்கு இருக்கிற வேலையில் இன்றைக்கி நம்ம போவோமான்னு ஒரு டவுட் தான். பட் பிரகாஷ் தான் இப்போ வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு மேலேயும் நான் வந்து லேட் பண்ணேன்னா ஆரத்தும் பிரகாஷும் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சு. நம்ம அங்கே 7:20க்கு போய் கொடுத்தோன்னா 8:20க்கு விடுவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக நாங்கள் தான் வந்து ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வர போகிறது நாங்கள் தான் நினைக்கிறேன். டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற பொழுது ரொமான்டிக்காக சாங்கை போட்டுட்டு அப்படியே வந்து எனக்கு பொக்கேவும் ஆரத்துக்கு வந்து சாக்லேட்ஸும் கொடுத்து வேறு லெவலில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. என்னோடய ஹாப்பினஸ் வந்து ஃபேஸில் பார்த்தே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வாய் ஃபுல்லாக பல்லாக இருக்குது. செம்ம ஹாப்பி நான். ஸோ ஃபைனலி ஆரத்துக்கு வந்து அவங்க அப்பா என்னடா கொடுத்தாங்க? Chocolate. ஆரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ். But he bought it himself for us. But he said we're going to eat it as a family. ஆமா. And he said he also going to eat So it. எனக்கு வந்து சூப்பரா ஒரு ரோஸ். ஆரத் நான் என்னடா சொன்னாங்க? ஆஃப் கேமரா வேற சொன்னார் அவரு. என்ன சொன்னாங்க நானா? He said that he was just going to get tennis ball. ஐயோ அது இல்லடா, எக்ஸ்பென்சிவ் gift ஏதோ சொன்னாங்கல்ல, அது சொல்லு. He said that he'll get expensive gift for Amma, but he said Amma wouldn't like it. அம்மா அதுக்கு என்ன கேட்ட, இது ஏன் நீ கேமரால சொல்லாம ஏன் கேமரால சொல்லாம இதுல சொல்ற, கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? He said I don't know, I forgot. அடப்பாவி, நான்லாம் சொல்லி கொடுக்கலைங்க. இது ஆக்சுவலி உண்மை சத்தியம். அந்த சத்தியமா சொல்றாரு டென்னிஸ் பால் தான். ஐயோ எதையோ குழப்புதே. ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் மேலெலாம் எனக்கு ஆசை கிடையாது. வேணும்னா நான் வாங்கிடுவேன். பட் பிரகாஷ்க்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிஃப்ட் வேணாலும் வாங்கி கொடுத்துருவாரு. வேலண்டைன்ஸ் டேக்கெலாம் போயிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஸ்பெண்ட் பண்ணுறது அந்தளவு எனக்கு இஷ்டம் கிடையாது. பட் நான் வந்து எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், ஜஸ்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ். ஸோ அதை வந்துட்டா போகிறோம், அதை தவிர வேறு எதுவும் கிஃப்ட் இல்லை. அண்ட் எனக்கு என்னோடய பெரிய கிஃப்ட் பிரகாஷும் ஆரத்தும் தான், அண்ட் என்னோடய அப்பா அம்மா. ஸோ இவங்களை தவிர எனக்கு எந்த கிஃப்ட்டும் பெருசு கிடையாது. ஸோ அவங்க இருந்தாவே போதும், அவங்க எனக்கு என் கூட எப்போவும் இருந்தாவே போதும், வேறு எதுவுமே லைஃப்பில் தேவையில்லை. உடனே அங்கேருந்து ஒருத்தர் போய் திரும்பி பார்க்குறாரு, இன்னாரு இந்த வாயா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் சண்டையும் போட்டுப்போம். சண்டை இருந்தால் இருக்கிற இடத்துல தான், ஊழல் இருக்கிற இடத்துல தான் என்ன பிரகாஷ் காதல் இருக்கும். எனக்கு என்னோட வேலண்டைன்ஸ் டே சூப்பராக முடிஞ்சது, செம்ம ஹாப்பி. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2020க்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு ஃப்ளவர் வாங்கி கொடுக்குறாரு. 2020 அந்த கோவிட் டைமில் ஃப்ளவர், அதாவது வெளியே போக முடியாத டைமில் அவனுக்கு இப்போ ஸ்டாப் ஆனது தான். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் வராமல் இருந்தது. இந்த வருஷம் எனக்கு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இது அப்படியே கண்டினியூ ஆகுமா? கண்டிப்பாக. எங்களோட வேலண்டைன்ஸ் டே சூப்பராக முடிஞ்சது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ பாய். என்னடா குளூர் தாடா, நீ பாய் சொல்ல போறியா? போய்